அதிகாலையிலே எழுந்திருக்கணுமா, ஒரு 5 மணிக்குள்ளே எழுந்திருக்கணுமா, அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு 2 வழிகள் இருக்குது. ஒன்று என்னென்னாக்கா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் நீங்கள் வந்து மொபைல் ஃபோன், டிவி எதுவும் பார்க்கக்கூடாது. மொபைல் ஃபோன் எதுவும் வந்து பார்க்கக்கூடாது. டிவி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 10 மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்க்காதீங்க, டிவி பார்க்காதீங்க, கணினி பார்க்காதீர்கள். கண்களுக்கு அதிக வேலையை தருகிற எந்த வேலையுமே வந்து தூங்க போவதற்கு முன்பு 1 மணி நேரத்துக்கு முன்பு எல்லா வேலையும் நிறுத்திடுங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் நீங்கள் வந்து 10 மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது, கணினி பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, சினிமா எதுவும் பார்க்கக்கூடாது, தேட்டரில் போய் சினிமா எதுவும் பார்க்கக்கூடாது. இதை மட்டும் இது வந்து ஒரு வழிமுறை. 2வது வழிமுறை என்னென்னா, புத்தகம் படிக்கணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் நீங்கள் புத்தகம் படிங்க. அது வந்து ஏன்னா டிவி இதெல்லாம் வந்து இதோட பயன்பாடு, மொபைல் ஃபோன் பார்க்குறதுங்கிறது வந்து ஒரு உழைப்பே இல்லாமல் வெறுமனே பார்க்க மட்டும்தான் செய்கிறோம். மற்றதெல்லாம் அங்கே எல்லாமே நடக்குது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், ஒரு மொபைல் ஃபோன் மூலமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், டிவி மூலமாக ஒரு செய்தியோ எதையோ ஒன்று தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி இருக்குல்ல, அது ரொம்ப சோம்பேறித்தனமானது தான். சும்மா பார்த்தா போதும், டிவியில் நியூஸ் போகும், எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ டிவியில் நியூஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சும்மா பார்த்தா போதும், அங்கே இருக்கிற எல்லாமே ஓடிட்டுருக்கோம். அவங்க யாரோ ஒருத்தர் சொல்லிகிட்டே இருப்பாங்க நமக்கு. ஆனால் நம்ம ஒரு பேப்பரில் ஒரு நியூஸை படிக்கிறோம் அப்படின்னா நாம் தான் படிக்கணும், கஷ்டப்பட்டு படிக்கணும். அது வந்து ஒரு உழைப்பு, அதனால் கஷ்டப்பட்டு நாம் படிக்கணும். அதே நியூஸ் வந்து டிவியில் பார்க்குறோம் அப்படின்னா யாரோ படித்து நமக்கு சொல்லுவாங்க, அவங்க யாரோ நமக்கு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இதுக்குள்ள வேறுபாடு. டிவி பார்க்குறது அல்லது நாடகம் பார்க்குறது அல்லது மொபைல் ஃபோன் பார்க்குறதுங்கிறது வந்து ஒரு சோம்பேறித்தனமாக இருந்துக்கிட்டு ரொம்ப எளிதாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, ரொம்ப எளிதாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு புத்தகம் படித்து நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உழைக்கிறீங்க, அதுக்கு ஒரு உழைப்பை கொடுக்குறீங்க, கஷ்டப்படுறீங்க. அதனால் வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 10 மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நீங்கள் புத்தகம் படிங்க. அது ஒரு உழைப்பு. அதனால் வந்து நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் உங்கள் உடம்புல உள்ள சோம்பேறித்தனம் எப்படி வெளியே போகும், அதே மாதிரி தான் நீங்கள் புத்தகம் படிக்கும்போது உங்கள் கண்களுக்கோ சரி மூளைக்கோ சரி நல்ல பயிற்சி கிடைக்குது. அதிகாலையில் விழிப்பதற்கு அது வந்து அற்புதமாக உங்களை எழுப்பி விட்டுரும். காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் சிரமப்படாதீங்க, ரொம்ப எளிது. நாள் நைட்டு என்ன பண்ணணும், 10 மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா 9 மணிலேருந்து டிவி, மொபைல் ஃபோன், கணினி, அதாவது டிவி, மொபைல் ஃபோன், கணினியில் நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணிங்கன்னா ஓகே, கம்ப்யூட்டரில் எதாவது ஒர்க் இருந்தால் ஓகே, அதில் தப்பு இல்லை. பொழுதுபோக்கு சம்மந்தமாக நைட்டு 10 மணிக்கு தூங்குறீங்கன்னா 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பொழுதுபோக்கு சம்மந்தமாக எதையுமே பார்க்கக்கூடாது, மொபைல் ஃபோன்லேயும் சரி டிவிலேயும் சரி. அதன் பிறகு 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் புத்தகங்களை படிங்க. மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரியான ஒரு உழைப்பை அடிப்படையாக கொண்ட புத்தகத்தை செய்வது. புத்தகம் படிக்கும்போது இரவு 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் புத்தகம் படிங்க. புத்தகம் படிக்கும்போது உங்களுக்கு வந்து மூளைக்கு ஒரு உழைப்பு கிடைக்குது. அதிகாலையில் விழிப்பதற்கு அது அற்புதமான தூண்டுதலை தருகிறது. அதனால் இந்த 2 வழிமுறைகளை பின்பற்றினாலே போதுமானது. நீங்கள் அதிகாலையில் எழுந்திருப்பது உங்களுக்கு எளிதாக மாறிவிடும்.